சாப்பாடு தத்திரியமாக போகக்கூடாது என்று ஏகாலி மாறிப்பிட்டு தாயாக மகமாரி சாவத்தை கொண்டு வருகிறார்கள். வீட்டுல வளர்ந்த பெருமைக்கு பேர்பட்ட சாபம் கொடுக்குறியம்மா. நீ வேற சாபம் ஒன்றும் மாற்றி கொடுக்க மாட்டியம்மா. இதனால நீ வளர்த்த வரலையும் அவன் கல்யாண சாப்பாட்டுக்கு பஞ்சமா போக கடவுது. வளர்த்த வரலையும் ஒரு அருமை பெருமை கிடையாதா? சாபத்தை கொடுத்துட்டாங்க. இந்த சாபத்துக்கு ஒரு விமர்சனம் கிடையாதா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனே கேளுங்க தாய் தங்கமார்களே, மகமாரி சில காலம் சென்று காசிக்கு நேர்வடக்க சென்று அருந்தடு கம்பத்தை நாட்டி கம்பத்து உச்சி மணிலே நின்று சிவ பெருமான கோரி முத்து வரங்களை வாங்கி ஆடு மாடு செடி கொடி 33 தேவர்கள் மாநில மக்கள் முத்து போட்டு இறங்காம இருந்தான். ஈர துணியோடு ஏகாலிக்கு வந்து மணி என்று வேப்பலை போட்டுட்டு மாரியாய்க்கு முத்து வீட்டுக்கு வருவார்கள். அப்ப ஒரு சொம்பு நீராகரமா 3 கை சாதமா உங்க வீட்டுல கொடுத்தால் முதல் பிச்சை உங்க வீட்டுக்கு வருவாங்க. அது சாப்பிட்டால் பார்த்தது மகமாரி முத்து போட்டு இறங்கணும். ஏகாலி விட்டு பொழுது 3 கை சாதம் சாப்பிட்டோடனே மாரியா இறங்கிட்டது அந்த பெருமையை கொடுத்தேன். அது மட்டுமில்ல, நான் பிறந்த இடம் ஆத்தகரபுரமாக தடியில இருந்தேன். கண்ணால் போன 3ஆவது எனக்கு அன்றி 7 கன்னிமாரா பத்தி புறப்பாட்டு பொங்கல் எனக்கு வைக்கணும். அது மட்டுமில்ல, பெண்ணா பிறந்தா இன்னா போல மகமாரி பேர் வைக்கணும், ஆடா பிறந்தா மாறி முத்திரி பேர் வைக்கணும் அப்படின்னு வரத்தை கொடுத்துட்டு நான் சென்று வருகிறேன் என்று தாயாக மகமாரி சிந்தாரி ஏந்தி உலகம் எல்லாம் முத்தெடுத்து வருகிறார்கள். அதாவது அவர் தெய்வலோகம்
பாடி போன சொன்னாங்க. சிவகூர் சிவகூர்ல வரக்கூடிய ஆமாம் கர்த்தனா கர்த்தனா அதாவது வெளிநாட்டிலே வாசம் கொண்டு வரக்கூடாது. கர்த்தன் பெண்ணால் பணப்படுத்தி முந்தானி ஏந்தி வரக்கூடிய நேரத்திலே ஆமாம் பார்த்து விடுவா கிருஷ்ணா உனக்கு ஆரோக்கிய